பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம துணிவுங்கிற தலைப்பில் வேத வாக்கியங்களை தியானம் பண்ணலாம். துணிவு. நல்ல விஷயத்தில் துணிவு மிகவும் அவசியம். துணிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் துணிந்து செயல்பட்ட ஒரு சிலரை குறித்து தியானிக்கலாம். முதலாவது எஸ்தர் என்ற பெண்மணியை குறித்து தியானிக்கலாம். இவள் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் வாழ்ந்தவள். மொர்தெகாய் ஆத்தாகு என்ற பிரதானியிடம் யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்லச் சொன்னான். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதை அறிந்த எஸ்தர் தன் குலத்தாருக்கு விரோதமாக பிறப்பிக்கப்பட்ட கட்டளை நினைத்து கலங்கினவளாக மொர்தெகாய்க்கு பிரதியுத்தரமாக, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளிலும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னால். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்நாட்களில் அழைப்பிக்கப்படாமல் ராஜாவினிடத்தில் செல்வது என்பது மிகவும் கடுமையான சட்டமாக இருந்தது. ராஜா பொற்செங்கோலை நீட்டாவிடில் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். இப்படிப்பட்ட தவறாத சட்டம் இருந்தது. ஆனால் யூதர்களை அழிக்கும்படியாக ஆமான் மூலமாக வெளியான சட்டத்தை தடுத்து நிறுத்த எஸ்தர் ராஜாவை பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தார். ஆகவே ஒரு தீர்மானம் எடுத்து மொர்தெகாய்க்கு பிரதியுத்தரமாக, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தர் துணிந்து நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அவளுடைய துணிவு எப்படிப்பட்டதென்று பார்த்தீர்களா? துணிந்தவர்களுக்கு முன்னிருக்கிற எந்த காரியமும் தூசி போன்றது. ராஜாவினுடைய கண்களில் இவளுக்கு தயவு கிடைத்தது. இதனாலே தன் குல மக்களுக்கு வரவிருந்த ஆபத்திலிருந்து 127 நாடுகளிலும் இருந்த யூதர்களை காப்பாற்றினாள். ஒருவளுடைய துணிச்சலினால் அநேகர் காப்பாற்றப்பட்டார்கள். ஒருவேளை இவள் தன் உயிரை பெரிதாக கருதியிருப்பாளேயானால் என்ன நடந்திருக்கும்? இவள் சுகபோகமாக வாழ்ந்திருப்பாள். ஆனால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியில் வந்திருக்கும். இவள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தபடினால் யூதர்களுக்கு இருந்த சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது. இதனாலே பூரீம் பண்டிகை வந்தது. இரண்டாவதாக யோசேப்பின் துணிவு. இந்த யோசேப்பு இயேசுவின் அந்தரங்க சீஷன். வெளிப்பிரகாரமாக வாழ்ந்த 11 சீசர்களும் இயேசுவை பிடித்தவுடன் 4 திசைகளிலும் சிதறிப்போனார்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி எல்லோரும் சிதறிப்போனார்கள். இதனாலே ஆண்டவர் இயேசு சோர்ந்து போகவில்லை. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56வது வசனம். தலைவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவனுடைய தொண்டர்கள் இந்நாட்களில் பல இடங்களில் தீயிடுதலும் பஸ் மறியலும் அரசுக்கு பல சேதங்களையும் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவை பிடித்தவுடன் 3½ ஆண்டுகளாக அவரோடு உண்டு உறங்கி பலவிதமான அற்புதங்களை தங்கள் கண்களாலே கண்ட அப்போஸ்தலர்கள் தங்களையும் பிடித்து கொலை செய்து போடும்படியாக கொண்டு போவார்கள் என்று அறிந்து தங்களுடைய ஜீவன் தப்ப ஓடிப்போனார்கள். அவர்கள் மெதுவாக கடந்து சென்றார்கள் என்று வசனம் சொல்லவில்லை, மாறாக ஓடிப்போனார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். அன்பு நண்பரே, கிறிஸ்துவில் விசுவாசமாக இருக்கும் விசுவாசியே, உன் விசுவாசம் ஆண்டவர் மீது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உனக்காக மரித்த ஆண்டவர் இயேசுவை நீ எந்த அளவு நேசிக்கிறாய்? உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பை பற்றி வேதம் இவ்விதமாக சொல்கிறது. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரரும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்திலே துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். அந்தரங்க சீஷனுக்கு வந்தது துணிவு. இது எப்படி வந்தது? இயேசுவின் மீது கொண்ட அன்பு, அவரில் கொண்ட விசுவாசம். அவன் ஒரு உண்மையுள்ள சீஷன் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. அந்நாட்களில் இயேசுவின் சரீரத்தை துணிந்து கேட்க பயப்பட்டார்கள். ஆனால் யோசேப்பு
பிலாத்தினிடத்தில் துணிந்து இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை வாங்கி தான் வெட்டி வைத்திருந்த புதிய கல்லறையில் அவரை வைத்தான். யாரும் வைக்கப்படாத கல்லறை அது. அப்படியே இன்று வரை அதில் யாரையும் வைக்கவும் இல்லை. அநேக கல்லறைகளை பார்க்கிறோம், அதில் அநேகரை வைத்திருப்பார்கள். அவரவருடைய உறவினர்கள் அதில் அடக்கம் செய்வார்கள். ஆனால் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை ஒருவரும் வைக்கப்படாத கல்லறை. இயேசுக்காக கொடுத்தவர்கள் அனைவரும் விலை மதிப்புள்ளவற்றையே கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இயேசுவின் பிறப்பின் போது தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போலம் இவைகளை சாஸ்திரிகள் காணிக்கையாக கொண்டு வந்தனர். இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசியவள் விலையேறப்பட்ட தைலத்தை பூசினாள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னதமானவருக்கு உங்களுடைய செலவுகள் போக மீதமானதை காணிக்கையாக கொடுக்கிறீர்களா? அல்லது முதல் தரமானவற்றையும் உங்களுக்கு உள்ளவைகளில் முதலிடத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிறீர்களா? யோசேப்பு தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறையை கொடுத்தான். இயேசுவுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க பயந்த நாட்களில் அவன் தன் கல்லறையே கொடுத்து துணிந்து இயேசுவின் சரீரம் பாதுகாக்கப்பட தேவனில் அன்பு செலுத்தினான். நீங்களும் இவ்விதமாகவே உங்களை ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவதாக பர்னபா. பவுல் போன்றவர்கள் முதல் நூற்றாண்டில் துணிந்து செயல்பட்டனர். ஆகையால் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:12. அந்த அளவு ஜனங்கள் மத்தியில் பிரகாசமாக காணப்பட்டார்கள். தேவர்கள் மனுஷர்களின் ரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்ததினால் அவர்கள் முகம் அவ்விதமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய முகங்கள் சில வேளைகளில் மாறிவிடுகிறது. என்ன காரணம்? நாம் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காமல் உலக பிரகாரமாக சிந்திக்கும்போது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய முகங்கள் மாறிவிடுகின்றன. மோசே மலையிலிருந்து வரும்போது அவனுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியாத அளவு பிரகாசமாக இருந்தது. எப்படி? அவன் தேவனோடு பேசிவிட்டு வந்தான். ஆகையால் அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. நீங்கள் தேவனோடு ஜெபத்தின் மூலமாக தரித்திருப்பீர்கள் என்றால் நீங்களும் அவ்விதமாக இருப்பீர்கள். வசனங்களுக்கு செவி கொடுத்து வசனத்தின்படி வாழும்படியாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் மூலம் கிறிஸ்து வெளிப்படுவார். நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வீர்கள். பவுல், பர்னபா போன்றோர் வெறும் வார்த்தையோடு நின்று விடவில்லை, செயலிலும் காண்பித்தார்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பிலிப்பியர் 1:21 சொல்லியபடி அவர்கள் எருதுகளையும் பூமாலைகளையும் அவர்களுக்கு செலுத்தும்படியாக வரும்போது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள் ஓடி, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள்தான் என்று அறிக்கையிட்டார்கள். சில மனிதர்கள் தங்களை உயர்வாக ஜனங்கள் நினைத்துவிட்டால் போதும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இங்கு பர்னபாவும் பவுலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களை அவர்கள் பூஜிப்பதை விரும்பவில்லை. வானத்தை, பூமி அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவரை அறிவிக்கிற ஊழியக்காரர்களாக தங்களை காண்பிக்கவே விரும்பினர். ஆகையால் இவர்களை அனுப்பின எருசலேம் சபையார் சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்தில் அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது என்று சொல்வதை நாம் அப்போஸ்தலர் 15:25-26 படிக்கிறோம். தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்கள்தான் பர்னபா, பவுல் போன்றவர்கள். ஆகையால் இந்த கனமான ஊழியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டார்கள். எஸ்தர் என்ற பெண்மணி துணிந்து செயல்பட்டால், யோசேப்பு என்ற தேவ மனிதன் துணிந்து பிலாத்தினிடத்தில் சென்று இயேசுவின் சரீரத்தை பெற்று தன்னுடைய புதிய கல்லறையில் அவரை அடக்கம் செய்தான். பர்னபா மற்றும் பவுல் போன்றோர் இயேசுவின் நாமத்திற்காக துணிந்து பிரசங்கித்தவர்கள். முதல் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்டவர்களால்